வணக்கம் நண்பர்களே. நம்மகிட்ட வந்து PS6 ஒரு யூனிக்கான வந்திருக்கு. ஆயில் மாற்றுறதுக்கு கஸ்டமர் சொன்னாங்க எவ்வளோ காஸ்ட்லியான ஆயிலாக இருந்தாலும் மாற்றி விடுங்க அப்படின்னாங்க. சரின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் பவர் ஒன்று அல்டிமா இந்த ஆயிலை பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து சிந்தட்டிக் ஆயில் வந்து கேஸ்டர் ஆயில் அனுப்ப பவர் ஒன்று அல்டிமாங்கிறது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆயில் வந்து 150 ருபீஸ் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதோட கிரேடு வந்து 2050 ஃபுல்லி சிந்தட்டிக். உங்களுக்கு இந்த பிராண்டோட ஆயிலு இப்போ இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆயிலில் வந்து ஷாம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆயிலை க்ளீன் பண்ணுறக்காண்டி. இப்போ இந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் அந்த ஷாம்பு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஷாம்பை ஓட்டையை போட்டாச்சு. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்ஜினுக்குள்ளே இந்த ஷாம்பை வந்து ஊற்ற போகிறோம். இன்ஜினுக்குள்ளே அந்த ஷாம்பை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஊற்றினதுக்கப்புறம் ஊற்றியாச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஒரு 120 ml இருக்கும். உங்களுக்கு இந்த ஷாம்பை ஃபுல்லாகவே வந்து இன்ஜினுக்குள்ளே ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த ஆயில் கேப்பை போட்டு டைட் பண்ணுறோம். உங்களுக்கு டைட் பண்ணதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். உங்களுக்கு இப்படி கியரில் கணச்சுன்னா நியூட்ரல் பண்ணிக்கிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு 1லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரையும் வண்டியை ஒரு ஆயிலிங்கில் ஓட விட்றோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா ரேஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த உள்ளுக்குள்ளே கார்பன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பாருங்கப்பா, கேஸ்டர் ஆயில் பவர் 1 அல்டிமா ஃபுல்லி சிந்தட்டிக். இதில் ஊற்றினா டிஸ்காசிட்டி அப்படியே இருக்கும். அந்த போரு ஹெட்டு டேங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இன்ஜினோட லைஃப் நல்லா வரும். இந்த ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா 940 ரூபா. ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா அந்த ரேட்டு வரும். ஒரு நல்ல வண்டியை வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வண்டியை வந்து இந்த மாதிரி ஆயில் கரெக்டான கிலோமீட்டரில் கரெக்டான ஆயில் ஊற்றுவாங்க. கேட்டு லோக்கலில் எவ்வளோ ஆயில் 100 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 இந்த மாதிரி ஆயிலில் வந்துருக்கு. அந்த ஆயிலில் ஊற்றிங்கன்னா சீக்கிரம் வந்து இன்ஜினோட தேய்மானம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து ஹீட்டு ப்ரொடக்ஷனே ஆகாது. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு 4 நிமிஷம் தாண்டிடுச்சு. உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே கார்பனை பூரா க்ளீன் பண்ணி அந்த ஷாம்பு வந்து அழுக்க பூரா எடுத்துரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆயிலை கழட்டி விட்றோம். உங்களுக்கு பார்த்துங்க, இல்லை ஆயிலை ட்ரைன் பண்ணி விட்றோம். உங்களுக்கு போல்ட்டை லூஸ் பண்ணுறோம். இந்த வேலையை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 12 பிட்டு இல்லை புது பிட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நட்டு டேமேஜ் ஆகாது. அது மாதிரி நட்டு திருப்பி வந்து டைட் பண்ணும்போது நார்மல் டைட்டு ஃபுல்லாக இருக்கிறப்படாது. உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து அலுமினியம், நட்டு வந்து மெட்டல். அப்போ என்ன பண்ணுவோம், அலுமினியம் மாதிரியை சலிச்சிக்கிட்டு வந்துடும். அதனால் நார்மல் டைட் வச்சுக்கோங்க. இந்த ஆயில் ஊற்றுது பாருங்கள், ஃபுல்லாக கண்ணங்கரையர்னு ஊற்றுது. உங்களுக்கு இந்த மாதிரி வடிஞ்சுன்னா வண்டியை வந்து ஒரு சைடாக சாயிங்க. சாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஆயில் பூரா சுத்தமாக வடிஞ்சிடும். உங்களுக்கு ஏன்னா அந்த ஒரு கெமிக்கல் ஷாம்பு ஊற்றிருக்கோம் உள்ளே இருக்க. அதனால் சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா தான் வந்து அந்த இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். சாய்ச்சதுக்கப்புறம் ஊற்றுது பாருங்கள். அடியில் ஊற்றி கொஞ்சம் சொட்டு சொட்டாக ஊற்றுற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வடியுது பாருங்கள். கீழே லிக்விட் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த ஆயில் வந்து சுத்தமாக வடிகட்டும். உங்களுக்கு
சாப்பிட்டு வந்துடுறேண்ணா. சாப்பிட்டு வரீங்களா? ஆ சார்ஜ் பிடிச்சோன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. அதில் சொட்டு சொட்டாக வடிக்குது உங்களுக்கு. இல்லை உடஞ்சிருச்சு உங்களுக்கு. பாருங்கள், திருப்பி வந்து ஆயில் நட்டை போட்டு டைட் பண்ணுறோம். டிபி பிட்டை போட்டு நார்மல் டைட் உங்களுக்கு டைட் பண்ணுறேன் பாருங்கள். நார்மல் லைட்டாக வச்சு இறுக்கிங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் டைட்டு. அதுக்கு மேலே டைட் வைக்கப்பட வச்சிங்கன்னா முறை சரிஞ்சு வெளில வந்துடும். இப்போ வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம புது ஆயிலை வந்து இந்த சிந்தட்டிக் கேஸ்ட் ஆயில், சிந்தட்டிக் அல்டிமா, இந்த ஆயிலை இப்போ இன்ஜினில் ஊற்ற போகிறோம். இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் இந்த ஆயிலை ஓட்டலாம் உங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒரு கஸ்டமர் இப்போ வந்து ஏற்கனவே வண்டியில் ஊற்றின ஆயில் வந்து 7000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காராம். இப்போ இந்த சிந்தட்டிக் ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணியாச்சு உங்களுக்கு. இப்போ நார்மல் ஆயிலே 7000 கிலோமீட்டர் வரும்போது ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டலாம்னு இது பண்ணியிருக்காங்க. சிந்தட்டிக் அல்டிமா ஆயில் அந்த புனல் வைக்கிறது உங்களுக்கு கழட்டி மாட்டி விட்டு ஆயிலை ஊற்றிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. டிஸ்காஸ் இது கூட 0 மைனஸ்லேயும் வந்து குறையாது. ஸ்டார்ட் பண்ண மேலே இது வந்து எப்படின்னா மற்ற ஆயிலாம் மண்ணுக்குள்ளே இருக்குது. இது செயற்கையாக தயார் பண்ணுறோம். சிந்தட்டிக் கூட ஆயிலை ஃபுல்லாக ஊற்றியாச்சு உங்களுக்கு. அந்த ஆயில் கேப்பை ஃபுல்லாக நல்லா வேஸ்ட்டை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ டைட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோ நார்மல் டைட்டு. பிளாஸ்டிக் தான் அது உங்களுக்கு டப்புன்னு தெரிச்சு போயிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஸ்லோ ஸ்பீடே ஓட விட்ருங்க. அப்போ தான் ஆயில் வந்து ஹெட் வரையும் சர்க்குலேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எடுத்து வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இதேமாதிரி நீங்கள் வீட்டிலே வந்து ஒர்க் ஷாப் போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே நீங்கள் அழகாக இருந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே.